இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா நம்பை கான்செப்ட்ஸ். அதாவது நம்பை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பாருங்க. ஸோ நம்பைன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பைத்தான்ல ஒன் ஆஃப் த லைப்ரரி. நான் பைத்தான்ல பாத்தீங்க அப்படின்னா 7+ crores லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எது நீடடோ அது மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நம்பைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்பை லைப்ரரி வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுவீங்க. கம்ப்யூட்டேஷனல் டாஸ்க்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஒர்க் பண்ணுவீங்க. நான் என்னென்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், ஓகேவா? ஸோ நம்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அரே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அரே, ஓகேவா? ஸோ நம்பைனா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அரேனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு பேரு தான் என்னது? இந்த பாக்ஸுக்கு பேரு தான் என்னது? அரே. ஓகேவா? இந்த பாக்ஸுக்கு பேர் தான் என்னது? அரே. ஓகேவா? ஸோ இந்த அரேல நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், ஆல்பபெட் ஸ்டோர் பண்ணலாம், என்ன டேட்டா டைப் வேணாலும் நான் என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம், சரியா? ஸோ அரேன்றது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. அதாவது இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அரேன்றது வந்து என்னது? ஒரு கண்டெய்னர் மாதிரி. இட் கேன் ஹோல்ட்ஸ் எனி டேட்டா டைப். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு இதுக்குள்ள? இன்டீஜர்ஸ் தான் இருக்கு. இன்டீஜர் இருக்கலாம், ஃப்ளோட் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருக்கலாம், அது எனி டேட்டா டைப்ஸ் இருக்கலாம். ஆனால் மெயினாக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நியூமரிக்கல் டேட்டா டைப் தான் வந்து என்ன பண்ணுவோம், அரேல வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அரேவும் என்ன இருக்கு அப்படின்னா, அரேக்கும் வந்து இண்டெக்ஸிங் இருக்கு guys. Positive indexing starts from 0, 1, 2, 3, 4, 5, and negative starts with -1, -2, -3, -4, -5, -6. ஓகேவா? ஸோ அரேவையும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வேல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, ஸ்டோர் பண்ண போறீங்க. அதாவது இந்த அரேவை வந்து எதுல ஸ்டோர் பண்றீங்க, ஏன்ற வேரியபிளை வந்து என்ன பண்றீங்க, ஸ்டோர் பண்றீங்க. இது நம்ம லிஸ்ட்ல வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நீங்க வந்து லிஸ்ட்ல எப்படி தான் எழுதுவீங்க, 1 2 3 5 6 7 அப்படின்ட்டு இப்படி தான் வந்து என்ன பண்ணுவீங்க, லிஸ்ட்டில் எழுதுவீங்க. ஆனால் வந்து நம்பை அரே வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இம்போர்ட் நம்பை. ஸோ இம்போர்ட் நம்பை அப்படின்ற லைப்ரரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். நம்பை அஸ் என்பி. என்பின்றது அலைஸ் நேம், நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது நிக் நேம் மாதிரி. நான் ஒரு ஒரு டைமும் நம்ம நம்பைன்னு கால் பண்ண தேவையில்ல, என்பின்னு கால் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ இந்த இந்த ஸ்ட்ரக்சர்டு வேவை வந்து நான் எப்படி கோடிங்கில் போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏ வேரியபிள் கொடுத்துட்டு நம்பையில் அரே ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? நம்பையில் அரே ஃபங்க்ஷன். நான் இப்போ அரே ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அரேனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ அரேன்றது வந்து கண்டெய்னர் மாதிரி. இது வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸை வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அரேக்குள்ள. ஓகேவா? அரே வந்து நம்ம கோடிங்ல இப்படி தான் எழுதுவோம். நான் உங்களுக்கு வந்து டயக்ராமேட்டிக்கா வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் இப்படி காமிச்சிருக்கேன். ஆனால் கோடிங்ல வந்து எப்படி எழுதுவோம், நம்பையில் அரே ஃபங்க்ஷன்ல நீங்க 1 2 3 4 3 5 6 7 அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேவா? பிரிண்ட் ஏ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த நம்பையில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல நான் வந்து ஏ ஸ்டார் 2ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? அப்படின்னா ஏ மல்டிப்ளிகேஷன் 2 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடைக்கும், உள்ள இருக்கிற அதாவது ஏவை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ண என்னென்ன கிடைக்கும், 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 5 2s are 10, 6 2s are 12, 7 2s are 14. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், அவுட்புட் வரும். ஜஸ்ட் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டேரக்டாக கோடிங் வந்து ரன் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வரும். ஓகேவா? ஸோ இந்த இதில் இருக்க டவுட் இருக்கா, அரேனா என்னன்னு டவுட் இருக்கா? ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க, நம்ம கண்டென்ட் போகலாம். போக போக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அவங்க கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். எடுத்தாச்சா? எஸ்.
Yes, so good. ஓகே ஓகே. ஸோ இதை பாருங்க, இதுதான் மேண்டேட்டரி. ஓகேவா? ஸோ நம்பைன்றது அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக்கல் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான்ல இதுவும் ஒன் ஆஃப் த லைப்ரரி. ஸோ இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒர்க்ஸ் வித் நியூமரிக்கல் டேட்டாஸ் கூட தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் மல்டி டைமென்ஷன் அரேக்கு சப்போர்ட் ஆகும். மல்டி டைமென்ஷன் அரேனா நான் போக போக என்னன்னு சொல்கிறேன். அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்பையை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த நம்பை கான்செப்ட் ஃபுல்லாக முடிய போகும்போது உங்களுக்கு டோட்டலாக என்டையர் கான்செப்ட் புரியும் நம்பைனா. ஓகேவா? வாட் இஸ் அரே? இப்போ ஒரு பெட்டி வரைஞ்சி காமிச்சு இல்லையா, ட்ரெயின் பெட்டி மாதிரி. ஸோ அரேன்றது வந்து என்னது, கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். ஸோ நம்பர்ஸாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம், எந்த வேல்யூஸாக இருக்கலாம், அதெல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம பெட்டிக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அண்ட் ஸ்டோர்ட் இனியா எதில் ஸ்டோர் பண்ணுறீங்க, இனியா சிங்கிள் வேரியபிள். ஏன்ற வேரியபிளை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க, ஸ்ட்ரக்சர் வேவாக ஸ்டோர் பண்ணிங்களா? ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் வந்து என்ன ஆகணும், டக்குன்னு இமேஜ் வந்து ஞாபகம் வரணும். இந்த இமேஜ் தெரிஞ்சாத டெஃபினேஷன் சொல்ல முடியும். சரியா? தென் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு டெஃபினேஷன் பார்த்துட்டிங்கன்னா அரே வந்து லைக் கண்டெய்னர் மாதிரி ஹோல்ஸ் மல்டிபிள் வேல்யூஸ். ஸோ சேம் டைப் ஆஃப் டேட்டாஸே இருக்கலாம், லைக் இன்டீஜர், ஃப்ளோட்டு. ஸோ அலோஸ் எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் ஆர் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கைஸ், நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், பிப் இன்ஸ்டால் நம்பை அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். சர்ச்சில் போயிட்டு சிஎம்டின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணணும்னா பிப் இன்ஸ்டால். ஸோ இது வந்து யாருமே மறக்கக்கூடாது, எல்லாமே ஸ்மாலில். பிப் இன்ஸ்டால் நம்பை அப்படின்ற லைப்ரரி வந்து கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகும், இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஆல்ரெடி இருந்ததுன்னா ரெக்கமெண்ட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகும், ஷோ ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? நீங்கள் எல்லாருமே இப்போ புதுசாக தான் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பேக்கேஜை. சரியா? தென் இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எழுதுனேன் இல்லையா, ஸோ இம்போர்ட் நம்பை அஸ் என்பி. ஸோ நம்பையில் அரே ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஏ வந்து பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, அப்படியே பிரிண்ட் ஆகுதா? ஸோ நம்பையில் அந்த ஏல வந்து என்னென்ன ஸ்டோர் ஆகிருக்கோ எல்லாமே என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். லிஸ்ட்டுக்கும் நம்பை அரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபர்ஸ்ட் அவுட்புட்டை பாருங்க, அப்புறம் டிஃப்ரென்ஸ் எழுதலாம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏஸ் மல்டிப்ளை 2 அப்படின்னா இது வந்து கன்கேட்டினேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஒரு செட்டு, இது ஒரு செட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கம்பைன் ஆகும். இதுவே நீங்கள் நம்பையில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உள்ளே இருக்கிறது 1 by 1 என்ன பண்ணும், ஏல மல்டிப்ளை பண்ணும். புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு? ஸோ நீங்கள் வந்து லிஸ்ட்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும், எப்படிங்க ஷோ ஆகும்? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இங்கே ஏ மல்டிப்ளை 2, அதாவது நீங்கள் லிஸ்ட்டுக்கு வந்து ஏ மல்டிப்ளை 2னா இது வந்து டபுள் டைம் வரும். டபுள் டைம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜாயின் ஆகும், கன்கேட்டினேஷன் வந்து நடக்கும். ஓகேவா? அப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3 அப்படின்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஆனால் இதுவே வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அதாவது நம்பை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏ மல்டிப்ளை 2 அப்படின்னா உங்களுக்கு 2ஆல் மல்டிப்ளை ஆகும். அதாவது ஏ வேரியபிள் இருக்கிற அத்தனையும் உங்களுக்கு எதில் மல்டிப்ளை ஆகும், 2ஆல் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். சரியா? பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவராக இருக்கும். பட் நம்பை வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து மோர் மெமரி வந்து என்ன பண்ணிக்கும், எடுத்துக்கும். ஆனால் பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் மெமரி மட்டும் என்ன பண்ணிக்கும், எடுத்துக்கும். இது வந்து டு நாட் சப்போர்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு வந்து என்ன ஆகாது, சப்போர்ட் ஆகாது. பார்த்தீங்களா, சப்போர்ட் ஆகல மல்டிப்ளை 2னா. ஆனால் இது வந்து என்ன ஆகுது, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு சப்போர்ட் ஆகுது. இது வந்து ரொம்ப ஹார்ட் டு மேனேஜ் அப்படின்னு சொல்றாங்க மல்டி டைமென்ஷன் அரேக்கு. இது வந்து மல்டி டைமென்ஷன் அரே வந்து ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. மல்டி டைமென்ஷன் அரேனா நான் என்னன்னு சொல்றேன். ஓகேவா? ஜஸ்ட் a minute. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, டேட்டா சயின்ஸுக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபாஸ்ட் கால்குலேஷன்ஸ் பிளஸ் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணலாம். அதாவது உங்க டேட்டாவை கிளீன் பண்ணலாம். ஃபீடிங் டேட்டா இன்டு மிஷின் லேர்னிங். உங்க மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்க்கு வந்து டேட்டா வந்து நீங்க என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ அது வந்து நீங்க எது மூலியமா யூஸ் பண்ணுவீங்கன்னா நம்பை கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவீங்க, டேட்டாஸை வந்து ஃபீட் பண்ணுவீங்க. நான் என்னன்னு சொல்றேன், இந்த இதுல பாருங்க, 1 டைமென்ஷன் அரே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட் இருந்தா இதுக்கு பேர் வந்து என்னது, 1 டைமென்ஷன் அரே. ஓகேவா? இதுல இதே மாதிரி 2 லிஸ்ட் இருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து 2 டைமென்ஷன் அரேன்னு சொல்லுவாங்க. இதுவே 3 லிஸ்ட் இருந்தது அப்படின்னா 3 டைமென்ஷன் அரே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா?
ஸோ இதை வந்து நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 1 2 3 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் உங்களுக்கு மேட்ரிக்ஸ்ல எழுதி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் இந்த மாதிரி இருக்கும். ஏ வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 1 2 3 தானே இருந்தது, 4 இருந்ததா? 1 2 3 வரையும் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 1 2 3 தென் அகைன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 அப்படின்ட்டு ஷோவா இருந்ததா? ஸோ இங்க பாருங்க, இது வந்து இப்படிதான் மேட்ரிக்ஸ்ல எழுதுவோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பி 1 2 3 4. ஓகேவா? ஸோ இப்ப சொல்லுங்க, இது வந்து என்ன மேட்ரிக்ஸ்? 2 cross 2 மேட்ரிக்ஸ், அதாவது 2 rows 2 columns. ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0th row, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0th row, இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ரோ. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0th காலம், இது வந்து பாத்தீங்கன்னா 0th காலம், அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னது? ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. புரியுதா? இது என்னன்னு புரியுதா நான் சொல்ல வர்றது? அதே மாதிரி இது 1 ரோ, இது வந்து சாரி எத்தனை ரோ இருக்கு? 3 rows அண்ட் வந்து என்னது? 1 காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? இது வந்து 0th ரோ, சாரி இது வந்து 0th ரோ, இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து என்னது? செகண்ட் ரோ, இது வந்து என்னது? செகண்ட் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து எதுல இருக்கு கைஸ்? இது எல்லாமே வந்து எதுல இருக்கு? 0th காலம் இருக்கு. இது எல்லாமே எதுல இருக்கு? 0th காலம் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ்ல வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, மேட்ரிக்ஸ்ல இப்படிதாங்க கைஸ் எழுதுவீங்க. ஸோ ஏ நம்பைல அரே ஃபங்க்ஷன், நம்பைல அரே ஃபங்க்ஷன். ஸோ அரே ஃபங்க்ஷன்ல வந்து எப்படி எழுதுவீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்க? 1 2 3 அப்படின்ட்டு ஆட் பண்ணிக்குவீங்க. சரியா? அதே மாதிரி பில வந்து எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, நம்பைல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரே ஃபங்க்ஷன். இது வந்து மறக்கக்கூடாது. அரே ஃபங்க்ஷனாலே ஓப்பன் க்ளோஸ் வந்து என்ன வரணும்? ஃபங்க்ஷன் பிராக்கெட் வரணும். புரியுதா? ஃபங்க்ஷன் பிராக்கெட் வரணும். ஸோ இதுல வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட், அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்டுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் செட் வந்து யார் இருக்காங்கன்னா 1 2 இருக்காங்க. கமா கொடுத்துட்டு அடுத்த செட்ல வந்து யார் இருக்கா? 3 4 இருக்கு. இது வந்து நம்ம இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க? இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கும் வந்து இண்டெக்ஸிங் இருக்கு. இதுக்கு வந்து என்னது? 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட், செகண்ட், -1 -2 -3. அதே மாதிரி இந்த லிஸ்ட்டுக்கும் வந்து என்ன இருக்கு? இண்டெக்ஸ் இருக்கு. இதை வந்து 0 கைஸ். இதை வந்து எப்படி எழுதலாம்? இது வந்து இப்படியும் எழுதலாம், ஸ்ட்ரைட்டாகவும் எழுதலாம். பி ஆஃப் நம்பைல அரே ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ லிஸ்ட் ஆஃப் 1 2, தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 4, தென் என்டையர். இது வந்து என்ன பண்ணிட்டீங்க? க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இது வந்து எப்படி எழுதலாம்? இதுக்கும் வந்து இண்டெக்ஸிங் கொடுக்கலாம். 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அண்ட் -1 -2 -1 -2. இப்போ நான் ப்ளூ கலர்ல எழுதுனேன் இல்லையா? அது வந்து ரோவா காலமா? கண்டுபிடிங்க. ப்ளூ கலர்ல எழுதுனது ரோவா காலமா? 0 1, இதை வந்து -1ன்னு சொல்லுவாங்க, இதை வந்து -2ன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம் கைஸ். இதுல கிரீன் கலர்ல எழுதியிருக்கேன், இது வந்து என்னது? ரோ. அப்போ இதுல கிரீன் கலர்ல எழுதி இருக்கிறது என்னது? மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்தது 1 2 அப்படின்றது வந்து என்ன சொல்றீங்க? இது 0th ரோ அப்படின்னு சொல்றீங்க. அப்போ 1ன்றது வந்து என்னது? 0th காலம். இங்க ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்கேன்னா, இங்க ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன். 1ன்றது வந்து என்னது? 0th காலம். 2ன்றது வந்து எந்த காலம்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. அதே மாதிரி 3ன்றது 0th காலம், அண்ட் இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் காலம். ஸோ சிம்பிளா சொல்லலாம், லிஸ்ட்டுக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லிஸ்ட்டுக்கு வந்து என்ன இருக்கு? இண்டெக்ஸிங் இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து உங்க நோட்ல வந்து எழுதிக்கோங்க. இப்போ கோடிங்ல வந்து பார்க்கலாம். ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? இப்போ வந்து இத பாருங்க. சோ இது நீங்க கிரியேட் பண்ணிருவீங்களா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா இந்த செல்லுல? கைஸ், அண்ட் அரேயோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷேப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஷேப் வந்து ஷோ ஆகும். இப்போ 2 x 2 மேட்ரிக்ஸ்னா 2 2 இருக்கும். 3 1ன்றது மேட்ரிக்ஸ் 3 × 1.
3x1 மேட்ரிக்ஸ் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கான்? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 3x1 மேட்ரிக்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கான்? 3 கமாண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கான். இதுவே 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கான்? 2,2 அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கான்? மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ அதுதான் என்னது? ஷேப். ஏ ஷேப் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அதோட ஷேப் வந்து என்ன ஆகும்? ஷோ ஆகும். ஓகேவா? ஏ சைஸ். ஓகேவா? ஏ சைஸ்ன்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல எத்தனை பாக்ஸ் வரையலாம்? இந்த இதுல எத்தனை பாக்ஸ் வரையலாம்? இதை வந்து இப்படி எழுதலாம். ஏன்றதுல வந்து என்ன ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 1 2 3 அப்படின்ட்டு. இதுல எத்தனை பாக்ஸ் இருக்கு கைஸ்? 1 2 3ல எத்தனை பாக்ஸ் இருக்கு? 3 பாக்ஸஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க எத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லுங்க. இது எத்தனை பாக்ஸஸ் இருக்கு? B ல 4 பாக்ஸஸ். ஸோ இதுதான் அங்க கொடுத்துருக்கான். ஏவோட சைஸ் அப்படின்னா உங்களுக்கு 3ன்னு வரும். அதுவே பியோட சைஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது? 4 அப்படின்ட்டு வரும். சரியா? டேட்டா டைப் உள்ள வந்து என்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்னா இன்டீஜர் கொடுத்துருக்கேன். சிஸ்டமை பொறுத்து பிட்ஸ் மாறும். சில பேருக்கு 64 பிட்ஸ் வரும், சில பேருக்கு வந்து என்ன ஆகும் 32 பிட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ உள்ள வந்து நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கேன்? எல்லாமே இன்டீஜரா கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு என்ன வந்திருக்கு? இன்டீஜர் அப்படின்னு வந்திருக்கு. ஐட்டம் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு 32 பிட்ஸ் அப்படின்னா 4 பைட்ஸ். ஓகேவா? 8 பிட்டு சேர்ந்தாதான் என்னது? 8 பிட்ஸ் சேர்ந்தாதான் என்னது? 1 பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 8 பிட்ஸ். ஓகேவா? 8 பிட்ஸ் சேர்ந்தது அப்படின்னா 1 பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 32 பிட்ஸ்னா எத்தனை பைட்டு கைஸ்? 4 பைட்ஸ். ஸோ அதுதான் வந்து அவன் என்ன பண்ணியிருக்காங்க? மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகேவா? 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். டைப் ஃபங்க்ஷன் வந்து டேட்டா டைப் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணீங்க. ஏவோட டைப் வந்து என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பை n டைமென்ஷன் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். நம்பை nd அரே. n டைமென்ஷன் அரே வந்து ஷார்ட்டா வந்து என்னன்னு சொல்றாங்க? nd அரே அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, யாருக்கா டவுட் இருக்கா இதுல? ஓகே, ஜஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் புரியும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? இது வந்து நான் டிஃபைன் பண்ணல. ஸோ இதை ரன் பண்ணாதான் இது ரன் ஆகும், இல்லைன்னா எரர் வரும். சரியா? இப்போ அடுத்தது அரே ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? நான் சொன்னது தான். நீங்க பிளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 2 ஆட் ஆகும், மல்டிப்ளை கொடுத்தா 2 மல்டிப்ளை ஆகும். பாருங்க, 1 ஆட் பண்ணீங்கன்னா 5 வரும். 2 + 5 வந்து 7, 3 + 6 வந்து பாத்தீங்கன்னா 9. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்கு? உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே மல்டிப்ளிகேஷன் 1 4 4, 2 5 10, 3 6 18 அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகுது? பிரிண்ட் ஆகுது. இதுவே *2 அப்படின்னா பவர்னு அர்த்தம், பவர் 2ன்னு அர்த்தம். நீங்க இப்ப 3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பவர் 3 அப்படின்னு அர்த்தம். 4ன்னு கொடுத்தீங்கன்னா பவர் 4 அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்? 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ எக்ஸ்ல வந்து அப்ளை பண்றோம், எல்லாத்துக்குமே பவர் 2 அப்ளை பண்றோம். 1 power 2 வந்து என்னது? 1 1s 1, 2 2s 4, 3 3s 9. உங்களுக்கு வந்து என்ன இருக்கு? பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி கமாண்ட் லைன்லயும் கொடுக்கலாம். இப்போ நம்பைல டாட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டாட் ஃபங்க்ஷன் வந்து நான் எப்படின்னு நான் சொல்லித்தரேன். நார்மலா பார்த்து இது ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம் guys. நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? தென் இதுல வந்து பாருங்க, ஓகே. ஸோ டாட்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். இப்போ நம்மலாம் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். நம்ம ஏ மேட்ரிக்ஸ் பி அப்படின்ட்டு, ஏ கிராஸ் பி மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்? 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அதுவே ஏ டாட் பினாலும் வந்து என்னதுதான்? சேம் தான். 2 மேட்ரிக்ஸையும் வந்து நம்ம என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்றோம். ஆனால் கோடிங்ல வந்து எப்படி எழுதுறாங்கன்னா இந்த ஏ டாட் பி இப்படி எழுதாம டாட் ஃபங்க்ஷன்ல ஏ கமா பினாலும் இதுக்கு என்ன அர்த்தம் தான்? ஏ டாட் பி மேட்ரிக்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதா? டாட் ஃபங்க்ஷன்ல இது வந்து எதுல இருக்கு? நம்பைல இருக்கு, நம்பை லைப்ரரியில இருக்கு. அதுதான் என்பி டாட் டாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து என்ன பண்றோம்? யூஸ் பண்றோம். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஓகேவா? ஸோ 2 வெக்டார் கொடுத்தா அப்படின்னா ஒரு வெக்டார் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வெக்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். 1 2 1 2 3 அப்படின்ட்டு ஒரு வெக்டார் இப்படி இருக்கும். இன்னொரு வெக்டார் எப்படி இருக்குன்னா 4 5 6 அப்படின்ட்டு வந்து என்ன இருக்கும்? இன்னொரு வெக்டார் இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த 2 வெக்டாரும். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 இப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க. 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க. 1 4s 4 + 2 5s 10 + 6 3s 18 அப்படின்ட்டு.
ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஆன்சர் வருமா? இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வருமா? ஸோ இதில் யாருக்கா டவுட் இருக்கா? இதில் யாருக்கா டவுட் இருக்கா? அதாவது இந்த செல்லில் யாருக்கா டவுட் இருக்கா? கமெண்ட் லைனில் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க கைஸ், மறக்காது. சரியா? ஸோ அடுத்தது மூவ் ஆகலாமா? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சப்போர்ட் ஆகுது, நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டாட்டிஸ்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணியாச்சு. மீடியன் ஃபங்க்ஷனா மிடில் வேல்யூவை கண்டுபிடிக்கும். மின் ஃபங்க்ஷன் அப்படின்னா முன்னாடி சின்ன நம்பரை கண்டுபிடிக்கும். மேக்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பரை கண்டுபிடிக்கும். சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஆட் பண்ணிடும். ஸோ அதாவது டேட்டாவில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடும், ஆட் பண்ணிடும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, வேல்யூ எல்லாமே டிஸ்பிளே ஆயிருக்கு. மீன் ஃபங்க்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ ஆக்சுவலாக இந்த கால்குலேஷன் தான் நடக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 13 அப்படின்னு கிடைக்கும், 30 அப்படின்னு கிடைக்கும். இதில் யாருக்கா டவுட் இருக்கா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன் இதெல்லாமே படிச்சிருப்போம் ஸ்கூல் மேக்ஸில் 11th சாப்டரில் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மீன், மீடியன், மினிமம், மேக்ஸிமம், மோடு இதெல்லாமே வந்து நம்ம இதில் படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபங்க்ஷன். ஜஸ்ட் டேட்டா கொடுக்குறீங்க. நம்ம இந்த மாதிரி அப்ராக்சிமேட் வேல்யூலாம் இந்த கிளாக் புக்கா, ஸோ சம்திங் கிளாக் டேபிளா ஏதோ ஒரு புக்கில் வந்து நம்ம பார்ப்போம், ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் இது 14.14 சம்திங் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ஷோ ஆகுது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த 3 செல்லில் யாருக்கா டவுட் இருக்கா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுல? எஸ், புரிஞ்சுதா? ஒரு 50% புரிஞ்சுதா எல்லாருக்கும்? லாஸ்டா சொன்னீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா இந்த கோடிங் அதுவே டிஃபால்ட்டா வருமா? எந்த கோடிங் டிஃபால்ட்டா வருமான்னு கேக்குறீங்க? இந்த empty.std டேட்டான்னு கொடுத்துருக்கீங்க. இங்க எழுதியிருக்கேனே மீன் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதியிருக்கேன், அதுவா? அது நான் எழுதுனது. ஓகேவா? இது வந்து நீங்க உங்க நோட்ல எழுதிக்கோங்க. நீங்க இதே மாதிரி எழுதணும்னா நீடட் இல்லை. உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதுனது. அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வராது. ஓகேவா? தென் அடுத்தது பாருங்க. இப்போ யூஸ்ஃபுல் அரே கிரியேஷன் மெத்தடு, அதாவது ஜீரோ ஃபங்க்ஷன். நம்பைல ஜீரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா 3x3 அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு 3x3 மேட்ரிக்ஸ் வரும். 3,3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இதுவே 2,2ன்னு கொடுத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் வரும். ஒன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாமே 1ன்னு வரும். ஜீரோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே என்ன வரும், ஜீரோஸ்ல வரும். இது வந்து எதுல வந்திருக்கு, ஃப்ளோட்டா இன்டீஜரா? கைஸ் இதுல இருக்கிற நம்பர் ஃப்ளோட்டா இன்டீஜரா கண்டுபிடிங்க. 0.1. ஃப்ளோட்டா இன்டீஜரா? ஃப்ளோட். ஓகேவா? ஃப்ளோட்ல தான் ஆன்சர் வரும். அண்ட் அரேஞ்ச் ஃபங்க்ஷன், இது வந்து அரேஞ்சோட சின்டாக்ஸ் இதை தெரிஞ்சிருக்கணும். பார்க்கறதுக்கு ஸ்லைசிங் மாதிரியே தான் இருக்கும். ஸ்டார்ட் இண்டெக்ஸ், ஸ்டாப் இண்டெக்ஸ், ஸ்டெப். எங்க ஆரம்பிக்குது, 0ல ஆரம்பிக்குது. எங்க முடியுது, 10ல முடியுது. 10 எடுப்போமா, எடுக்க கூடாது. 9 வரி எடுப்போம். 0 1 2 3 4 5 6 7 8 9 வரி வரும். ஆனா ஸ்டெப்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டெப்ஸா கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருத்தரா வருவாங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவா, 0 வருவாங்க. ஆனா 1 வர மாட்டாங்க. 2 ஸ்டெப் 2 வருவாங்க. 3 வர மாட்டாங்க. 4 வருவாங்க. தென் 5 கிடையாது, 6 7 கிடையாது, 8 டில் 9ம் கிடையாது. ஸோ அதோட என்ன ஆகுது, உங்களுக்கு ஸ்டாப் ஆகுது. இதுல யாருக்கா டவுட் இருக்கா அரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல? ஸோ இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஸோ இது வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபார்மேட். ஸோ என்னன்னு நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? அரேஞ்ச் ஃபங்க்ஷன் புரிஞ்சுதா? ஓகேவா? தென் லின் ஸ்பேஸ், அதாவது லீனியர்லி ஸ்பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 5 கொடுத்ததுனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 5 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அதாவது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0ல, எங்கே முடியுது அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ இது வந்து டயக்ராம் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்போதான் புரியும். இது வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா 0 அண்ட் முடிகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகேவா? இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா, இது இப்படி பிரிச்சோன்னா வந்து என்னது 0.5. தென் இது இப்படி பிரிச்சோன்னா என்னது 0.25. இது இப்படி பிரிச்சோம் அப்படின்னா 0.75. ஓகேவா? அண்ட் இதுவுமே நம்ம பிரிச்ச கணக்கு தான். இது வந்து 0, இது வந்து என்னது 1.
ஸோ இங்க இருக்கிற வேல்யூ எல்லாமே உங்களுக்கு எங்க வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். இது 5ஆ பிரிச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது, இங்க பிரிண்ட் ஆயிருக்கா 0, 0.25, 0.5, 0.75, 1 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆயிருக்கா. திஸ் பிரிண்ட் ஆயிருக்கா. ஆனா பை டிஃபால்ட்டா நீங்க இது கொடுக்கல அப்படின்னா அது வந்து 500ஆ பிரிக்கும். பை டி சாரி 500 கிடையாது, 50ஆ பிரிக்கும். பை டிஃபால்ட்டா எவ்வளவோ பிரிக்கும் உங்களுக்கு. 50 நம்பர்ஸ் தான் வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரும். இதுவே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், 5ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 5ஆ பிரிக்கும். ஓகேவா. இதுல இருக்க டவுட்ஸ் இருக்கா guys? நான் இப்ப சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? லீனியரி ஸ்பேஸ்ல இருக்க டவுட் இருக்கா? ஓகே. இதுல வந்து முக்கியமா ஒன்று பார்த்துட்டீங்கன்னா எண்டு பாயிண்ட் வந்து ட்ரூ. பை டிஃபால்ட்டாவே வந்து என்ன பண்ணியிருக்கான், எண்டு பாயிண்ட் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கான். நான் வந்து இது வந்து ஃபால்ஸ்ன்னு மாத்துறேன். ஸோ ஃபால்ஸ் மாத்துறீங்க அப்படின்னா எண்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ண மாட்டான், எடுக்க மாட்டான். எண்டு பாயிண்ட் வந்து இங்க யாரு, இது வந்து ஆக்சுவலா எதுல முடியுது கைஸ், எண்ட் பாயிண்ட் வந்து என்னது இங்க 1. நான் எண்ட் பாயிண்ட் ட்ரூ அப்படின்னா எனக்கு இங்க அவுட்புட் எதுல முடிஞ்சிருக்கு, 1ல முடிஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்தேன்னா அதுல முடியாது. ஃபால்ஸ்ன்னு கொடுத்தனா எதுல முடியாது, எண்ட் பாயிண்ட்ல வந்து முடியாது. ஓகேவா. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு. ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா எண்ட் பாயிண்ட்ல வந்து முடியாது. ஆனா பை டிஃபால்ட்டாவே எண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்னதான் இருக்கு, ட்ரூன்னு இருக்கு. அதனால எண்ட் பாயிண்ட்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் த ஸ்டெப். ரிட்டர்ன் த ஸ்டெப்னா எவ்வளோக்குள்ள வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்டெப்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். நான் என்னன்னு சொல்றேன். ஸோ ரிட்டர்ன் த ஸ்டெப் வந்து நான் வந்து என்ன பண்றேன், ட்ரூ அப்படின்ட்டு வந்து நான் செட் பண்றேன். இப்போ ட்ரூன்னு செட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் த ஸ்டெப் வந்திருக்கா, எவ்வளோவா வந்திருக்கு, 0.2525 வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் 5ஆ பிரிச்சிருக்கேன். ஓகேவா. இதுவே பை டிஃபால்ட்டா 50ஆ இருந்தது அப்படின்னா எவ்வளோ நீங்க காமிச்சிருக்கு பாருங்க, இதுதான் ரிட்டர்ன் த ஸ்டெப். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் த ஸ்டெப் வந்து ட்ரூன்னு கொடுத்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்க விட்டுறலாம். ஓகேவா. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, நான் சொல்லி கொடுத்த இந்த செல்லில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அரேஞ்சும் லீனியர் ஸ்பேஸும் ஒண்ணுதாங்க. ரெண்டு வேற வேற. ஆனா கான்செப்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஸ்டாப் வச்சு கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இதோட ஃபார்மேட் வந்து வேற. லீனியர் ஸ்பேஸ்ன்றது வந்து நீங்க எவ்வளவு எவ்வளவு பாதி பாதியா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், துண்டு துண்டா கட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேல்யூ அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஓகே. ஆமா. பட் இது வந்து அப்படி கிடையாது. நம்ம கொடுத்திருக்க வேல்யூஸ் மட்டும்தான் அதை எடுத்துக்கணும். ஆமா. ஓகே. தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஷேப்பிங். இது வந்து ஆக்சுவலா ரொம்ப ஈஸி தான். இது வந்து பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷன் அரேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இங்க வந்து எத்தனை லிஸ்ட் இருக்கு, 2 லிஸ்ட் இருக்கு. ஓகேவா. ஓகே பாருங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவோட ஷேப், ஏவோட ஷேப் வந்து என்னது, இது வந்து எவ்வளோ 2,2. ஓகேவா. இதோட ரீஷேப் வந்து நான் என்னவா மாத்திரம் 4, இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க 4, எல்லாமே எப்படி இருக்கும், ஒரே லிஸ்டா இருக்கும். 4, எப்படி இருக்கும், ஒரே லிஸ்டா இருந்தா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க 4, நம்ம ப்ரீவியஸா 3, பார்த்துருப்போம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 3, நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஆக்சுவலா இது வந்து என்னது, ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. இன்கேஸ் அப்படி இருந்தா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், 3, சொல்லுவோம். இப்ப 4 எலமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து என்னன்னு சொல்லுவீங்க, 4, சொல்லுவீங்க. இப்போ நீங்க 4, நீங்க என்ன பண்றீங்க, கன்வெர்ட் பண்றீங்க ரீஷேப். ஓகேவா. அண்ட் ஃபிளாட்டன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா 1 டைமென்ஷனா வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஃபிளாட்டன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணும், 1 டைமென்ஷனா வந்து என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? வேணா அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதோட மேட்ரிக்ஸ் வந்து என்னது, 3 rows 2 columns. அப்ப 3,2 அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நான் என்ன மேட்ரிக்ஸா மாத்துறேன், 2,3 மேட்ரிக்ஸா மாத்துறேன். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 rows 3 columns இருக்கு. ஃபிளாட்டன் ஃபங்க்ஷன் அப்படின்னா 1 டைமென்ஷனா கன்வெர்ட் பண்றது தான் என்னது, ஃபிளாட்டன் ஃபங்க்ஷனோட வேலை. ஓகேவா. இப்போ இந்த 2 செல்லுல இருக்கா, 2 டவுட்ஸ் இருக்கா, ரீஷேப்பிங் அண்ட் ஃபிளாட்டனிங் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த 2 செல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே.
தென் அடுத்தது போகலாம். மறக்காம கோடிங்ஸ் போடுங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் கோடிங்ஸ் போட்டிங்களா டில் டிக்ஷனரி வர கைஸ்? போட்டாச்சு. கோடிங்ஸ் போடுங்க. எரர் வந்தது அப்படின்னா சாட் ஜிபிடியில் கொடுத்து கிளியர் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க சரியா? அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கோட் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் அண்ட் மாஸ்கிங். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டேட்டாவில் வந்து தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது? டேட்டா ஆஃப் ஜீரோன்னு சொல்லுவோம்ல. இப்போ டேட்டா ஆஃப் ஜீரோத் இண்டெக்ஸில் யார் இருக்கா? 1 இருக்காங்க, பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து அதில் வந்து 3 இருந்தாங்கன்னா தேர்ட் இண்டெக்ஸில் வந்து யார் இருக்கா? 4, அது வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ டேட்டா வந்து எப்படி இருக்கணுமாமா? கிரேட்டர் தென் 3 இருக்கணுமா? இங்க கிரேட்டர் தென் 3 யார் யார் இருக்கா? 4 5 இந்த கிரேட்டர் தென் 3 இருக்காங்க. அதனால உங்களுக்கு என்ன ஆகுது? அது வந்து என்ன ஆகுது உங்களுக்கு? பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்றாங்க. இது நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க, நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ டேட்டா மாடுலஸ் 2 அதுக்கு முன்னாடி நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 வச்சுக்கலாம். 1 மாடுலஸ் 5 அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 1. 2 மாடுலஸ் 5 அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2. அதாவது இங்க இருக்கிற மாடுலஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை விட சின்ன நம்பரா இருந்தது அப்படின்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? 3 மாடுலஸ் 5 அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து என்னது? 3. 4 மாடுலஸ் 5 அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து என்னது? 4. 5 மாடுலஸ் 5 அப்படின்னா இங்கே தான் நீங்கள் வந்து உஷாராகணும். 5 மாடுலஸ் 5னா டிவைட் பண்ணி பாருங்க. 5 5ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 5 5. ரிமைண்டர் வந்து என்ன கைஸ் இருக்கு இதுல? ரிமைண்டர் என்னது? 0. அப்போ இதோட ஆன்சர் 0. இப்போ அடுத்தது சொல்லுங்க. 6 மாடுலஸ் 5. 6 மாடுலஸ் 5னா 5 டேபிள்ல 6 டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 5 5. ரிமைண்டர் வந்து என்னது? 1. அப்போ இதோட ஆன்சர் வந்து ரிமைண்டர் வந்து என்னது? 1. இப்போ சொல்லுங்க 7 மாடுலஸ் 5னா இதோட ஆன்சர் வந்து என்னது? 2 தான். 7 மாடுலஸ் 5னா இதோட ஆன்சர் வந்து என்னது? 2 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகேவா? தென் அடுத்தது வந்து பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்னு. இப்போ நான் சிம்பிளா நான் சொல்றேன். இதோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 1 மாடுலஸ் 2 என்னது? 2 மாடுலஸ் 2. 1 மாடுலஸ் 2 ஆன்சர் என்னது? 1. 2 மாடுலஸ் 2 1 0 0 0. 3 மாடுலஸ் 2 1 1 4 மாடுலஸ் 2 0. தெரியலனா அதெல்லாம் டிவைட் பண்ணி பாருங்க. 4 வந்து 2 டேபிளா மல்டி பண்ணா 2 2s are 4. ரிமைண்டர் வந்து என்னது? 0. ஸோ இதுதான் என்னது? ரிமைண்டர் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு என்னது ஷோ ஆகுது. இதுவே பாருங்க 5 மாடுலஸ் 2. 5 மாடுலஸ் 2னா இதோட ஆன்சர் என்னது? 1. ஆக்சுவலி வந்து 1 and 0 தான் ரிப்பீட் ஆகும். இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். டேட்டானா யார் இருக்கா உள்ள? 1 2 3 4 5 இருக்காங்க. இப்போ சொல்லுங்க 1 மாடுலஸ் 2 வந்து என்னது? 1 ஈக்குவல் டு 0வா? கிடையாது, பிரிண்ட் ஆக மாட்டாங்க. 2 மாடுலஸ் 2 என்ன ஆன்சரு? 0. 0 ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ யார் பிரிண்ட் ஆவா? 2 வந்து பிரிண்ட் ஆவாங்க. ஓகேவா? 3 மாடுலஸ் 2 வந்து என்ன ஆன்சரு? 1. அப்போ 1 ஈக்குவல் டு 0வா? கிடையாது. இப்போ 4 மாடுலஸ் 2 என்னது? 0. அப்போ 0 ஈக்குவல் டு 0னா யார் இருக்கா? 4 வந்து என்ன ஆயிருவாங்க? பிரிண்ட் ஆயிருவாங்க. ஓகே, ஆனாலும் பிரிண்ட் ஆவாங்க. ஸோ அதுதான் சொல்றேன், ஈவன் நம்பர்ஸ் மட்டும். இன்கேஸ் உங்களுக்கு ஆட் நம்பர் வேணும்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம். இங்க 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் நம்பர் எல்லாம் பிரிண்ட் ஆவாங்க. 1 3 5ன்னு பிரிண்ட் ஆவாங்க. இதுவே 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் பிரிண்ட் ஆவாங்க? ஈவன் நம்பர் வந்து பிரிண்ட் ஆவாங்க. இங்க கண்டிஷன் 2 யூஸ் பண்றோம். ஷுட் பி கிரேட்டர் தென் 3 இருக்கணும். கிரேட்டர் தென் 3னா யாரு? 4 5. அண்ட் வந்து ஷுட் பி டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0வா? ஈவன் நம்பரா தான் இருக்கணும் அப்படின்ட்டு. 4 5ல யாரு ஈவன் நம்பரு? 4 தான் ஈவன் நம்பர். அதான் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல இருக்க டவுட்ஸ் இருக்கா? இந்த செல்லுல டவுட்ஸ் இருக்கா? இதுல இந்த லாஸ்ட் ரோல டேட்டா கிரேட்டர் தென் 3 அண்ட் டேட்டா மாடுலர் 2 ஈக்குவல் இது வந்து லைக் டபுள் கண்டிஷன் மாதிரி இருக்கா? இல்ல ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ அதுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிருக்கேன்.
ஓகேவா? தென் அடுத்தது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன். இதுல வந்து சீட்னா நான் என்னென்ன சொல்றேன். இப்போ நான் சீடு வந்து நான் ரன் பண்ணல, சீடை ரன் பண்ணாம ரன் பண்றேன். என்னோட அவுட்புட்டை மட்டும் நல்லா எல்லாரும் பாருங்க பார்க்கலாம். என்னோட அவுட்புட் என்ன ஷோ ஆகுது? ஒரு டைமும் மாறிட்டே இருக்கு அவுட்புட். நான் ரன் பண்ண தெரியுதா? ஆமா. அதுக்கு தான் நான் சீட் யூஸ் பண்றேன். ஸோ சீட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு டைமும் நான் ரன் பண்ண எனக்கு அதே ஆன்சர் தான் வரும். நான் திரும்ப திரும்ப ரன் பண்றேன், எனக்கு வந்து என்ன ஆகுது? அதே ஆன்சர் தான் வருது. அதான் கொடுக்குறான். யூ வில் கெட் த சேம் அவுட்புட் எவ்ரி டைம். அதாவது நீங்க இந்த சீட் யூஸ் பண்ண போது எல்லா டைமும் நீங்க என்ன அவுட்புட் யூஸ் பண்ணுவீங்க? சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு. அண்ட் ரேண்டம் 3 அப்படின்னா ரேண்டமா த்ரீ நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். எதுல இருந்தா 0 to 1க்குள்ள வந்து ரேண்டமா 3 நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். ரேண்டம் இன்டீஜர் அப்படின்னா 1ல இருந்து 10 சேம் தான். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து என்னது? 1. ஸ்டாப் இண்டெக்ஸ் வந்து என்னது? 10. அப்போ யார் வரி எடுத்துக்குவாங்க? 1ல இருந்து 9 வரி எடுத்துக்குவாங்க. 1ல இருந்து 9 வரி ரேண்டமா 5 நம்பர் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ரேண்டம் இன்டீஜர் வேற, அரேஞ்ச் ஃபங்க்ஷன் வேற, ரேஞ்ச் வேற, எல்லாமே வேற வேற தான். எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, சரியா? இது ரேண்டம் இன்டீஜர். ஓகேவா? இது புரிஞ்சுதா? ரேண்டமா 5 நம்பர் உங்களுக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும் 1ல இருந்து 9க்குள்ள. இந்த இதுல 3 இதுல யாருக்கா டவுட் இருக்கா? 3 கோடிங்களா? இதுல அந்த ரேண்டம் இன்டிஜர்ல 1 வந்து ஸ்டார்ட், 10 வந்து ஸ்டாப், 5 வந்து ஸ்டெப் கிடையாது. 5, அதாவது 5 நம்பர்ஸ் வேணும்னா 5ன்னு கொடுத்துக்கலாம். 6 நம்பர்ஸ் வேணும்னா 6ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே. அவுட்புட்ல எவ்வளவு நம்பர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படிங்கிறது மாதிரி. ஆமா, இங்க எத்தனை நம்பர் இப்ப டிஸ்ப்ளே ஆயிருக்கு? ஓகே, 6 நம்பர். கவுண்ட், ஆக்சுவலா அது வந்து கவுண்ட். ஓகே. அப்புறம் நம்பர் ரிப்பீட்டடா கூட வரலாம். 4 2 டைம்ஸ் இருக்கு. எது ரிப்பீட்டடா இருக்கு? ரிப்பீட்டடா வரலாம். ரேண்டமா தானே. சிம்பிளா சொல்லணும்னா இதை வந்து நம்ம டைஸ் உருட்டுறதா வச்சுக்கலாம். டைஸ் வந்து ஆரம்பிக்கிறது எதுல இருக்கு? ஒரு புள்ளியில இருந்து எத்தனை இருக்கு? 6 புள்ளி வரை இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்? 7ன்னு கொடுத்துக்கலாம். நீங்க 7 டைம் வந்து அதை வந்து டைஸ் வந்து ரொட்டேட் பண்ண உங்களுக்கு நம்பர் வந்து மாறும். சில டைம் சேம் நம்பர் வரும் ரேண்டமா, சில டைம் வந்து மாறி வரும். லைக் அந்த மாதிரிதான் இது. புரிஞ்சுதா? இந்த ஆன்லைன் கேம்லாம் விளையாடுறீங்களா guys? டைஸ், ஸ்னேக் கேம் இதெல்லாமே விளையாடுறீங்களா? அதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். லூடோலாம் விளையாடி இருப்பீங்களா? இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பான். ரேண்டமா வந்து அந்த நம்பருக்குள்ள மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்? மாறிக்கிட்டே வரும் சேஞ்சஸ். புரியுதா? தென் அடுத்தது லீனியர் அல்ஜிப்ரா. இதெல்லாமே பழைய மேக்ஸ் எல்லாம் கிளற வேண்டாம், ஜஸ்ட் என்னன்னு பாருங்க. அரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 2x2 மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நம்பைல லீனியர் அல்ஜிப்ரால இன்வர்ஸ் மெத்தட் ஒன்று இருக்கு. ஓகேவா? பில. ஓகேவா? ஸோ பி வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்க. பிரிண்ட் ஏன்னா ஏல இருக்கிறதெல்லாம் அப்படியே என்ன இருக்கு? உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இது நம்ம மேக்ஸ்ல இப்படிதான் எழுதுவோம். A = 1 2 3 4 அப்படின்ட்டு மேட்ரிக்ஸ்ல எழுதுவீங்க. பட் இது வந்து கம்ப்யூட்டர் இதுல வந்து நம்ம இப்படிதான் எழுதுவோம். அதுவே லீனியர் அல்ஜிப்ரா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஆக்சுவலா இதுதான் டிட்டர்மினன்ட் ஏ, அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதுதான் இதோட ஆன்சர் -2. இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் கால்குலேஷன்ஸ். ஓகேவா? -2 சம்திங். அதாவது பிரிண்ட் பிக்குல என்ன இருக்குன்னா ஏ இன்வர்ஸ். இதுதான் ஆக்சுவலா ஏ இன்வர்ஸ். இதோட ஃபார்முலா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா -2 1 1.5 -0.5 அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன ஆகுது? ஆன்சர் வந்து என்ன ஆகுது? ஷோ ஆகும். புரியுதா? தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாட். இப்பதான் சொன்னேன் இல்லையா, ஏ மல்டிப்ளிகேஷன் பி அப்படின்ட்டு. ஏ ஆக்சுவலா என்ன இருக்கு? இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு. பில என்ன இருக்கு? இந்த லீனியர் அல்ஜிப்ரால ஏ இன்வர்ஸ் இருக்கு. அப்ப ஏ இன்வர்ஸையும் ஏவியும் வந்து என்ன பண்றோம்? நம்ம மல்டிப்ளை பண்றோம். 1 0 0 1. உங்க மேட்ரிக்ஸ்ல இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். இதுல இருக்க டவுட்ஸ் இருக்கா? இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக எடுத்துக்கோங்க. இது நீங்க உட்காந்து கோடிங்லாம் நீங்க ஒன்றும் டைப் பண்ண வேண்டாம். இதுதான் கோடிங். நீங்க இந்த சிங்கிள் லைன் ஆஃப் கோட் தெரிஞ்சாலே இப்போ ஃபார்ம்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? தென் அடுத்தது போலாம். மிஸ்ஸிங் டேட்டா ஹேண்ட்லிங். இது ஆக்சுவலி ஈஸி. நாட் அ நம்பர் அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படின்னா நாட் அ நம்பர். ஓகேவா? நம்பைல நாட் அ நம்பர். உங்களுக்கு நம்பர்
கொடுக்கறதுக்கு தோணலை அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நாட் அ நம்பர் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். நம்ம வந்து செக் பண்ணலாம் இஸ் நாட் அ நம்பர் ஏல இருக்கா அப்படின்ட்டு. அப்போ இது வந்து அரே இல்லையா, ஸோ அதனால நம்ம ஒன்னொன்னா செக் பண்றோம். ஒன்னுன்றது நாட் அ நம்பரா, ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நாட் அ நம்பரா, ஆமா இது வந்து என்னது நாட் அ நம்பர், அதனால இது வந்து ட்ரூ. அடுத்தது வந்து என்னது நாட் அ நம்பரான்னு கேக்குது, இல்ல, ஸோ இது வந்து என்னது ஃபால்ஸ். எங்க நாட் அ நம்பர் இருக்கோ அதை வந்து என்னவா மாத்துறீங்க, நம்பரா மாத்துறீங்க. பை டிஃபால்ட்டாவே நாட் அ நம்பரை நம்பரா மாத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஜீரோன்னு எடுத்துக்கும். இந்த செல்லுல யாருக்கா டவுட் இருக்கா, இந்த செல்லுல யாருக்கா டவுட் இருக்கா? ஓகேவா? தென் இந்த மாதிரி ஒரு அரேவை வந்து என்ன பண்ணிட்டீங்க, கிரியேட் பண்ணிட்டீங்க. சேவ் பண்றது எந்த நேம் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா சேவ் பண்ற ஃபார்மேட் எப்படி இருக்கணும், டாட் என்பிஒய் அப்படின்னா நம்பை அப்படின்னு அர்த்தம். நம்பை ஷார்ட்டா வந்து என்பிஒய். இதுவே நீங்க பைத்தான் ஃபைல் எப்படி சேவ் பண்ணுவீங்க, டாட் பிஒய் அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க, சேவ் பண்ணுவீங்க. இங்க வந்து என்ன பண்ணிட்டோம், ஏவோட கண்டென்ட்டை வந்து கொடுத்துட்டோம். நீங்க லோடுன்னு கொடுத்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுல புரியுதா, லோடுன்னு கொடுத்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா, புரிஞ்சுதா? தென் இது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள பார்த்தீங்கன்னா நார்மலைசிங் டேட்டா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா. அதாவது டேட்டா மைனஸ் மீன் வேல்யூவை வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா இதுதான் நார்மலைஸ்டோட ஃபார்முலா. நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் நீங்க ஆக்சுவலாக 10, 20, 30, 40 இருக்கா. ஆனால் மிஷின் லேர்னிங் நம்ம எப்படி கொடுப்போம்னா -1.34 -0.4 0.4 1.34 அப்படின்ற ஒரு ஸ்கேல் வேல்யூக்குள்ள கொடுப்போம். மேபி -1 to 1 இருக்கலாம், இல்லைன்னா -2 to 2 இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டாவை பொறுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மாறும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ்ல சொன்னா புரியுமா, கவுண்ட்ல சொன்னா புரியுமா? பர்சன்டேஜ்ல சொன்னா புரியுமா, கவுண்ட்ல சொன்னா புரியுமா? ஈஸியா கவுண்ட்ல சொன்னா சொல்லிடுவீங்க, கண்டுபிடிச்சிருவீங்களா? இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்னா கவுண்ட்ல கண்டுபிடிச்சிருவீங்க. பர்சன்டேஜ் புரியுதா? ஸோ 98% வந்து உமன்ஸ் இருக்காங்க, மித்த 2% வந்து மென் இருக்காங்க அப்படின்னு ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுவே கவுண்ட்ல சொன்னா அனலைஸ் பண்ணிருவீங்களா? பாசிபிலிட்டிஸ் ரேர் தான். ஓகேவா, மிஷின் லேர்னிங்கும் அதே மாதிரி தான், ஒரு காமன் ஸ்கேல் வேல்யூ. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இப்போ வந்து படம் வரைகிறோம். 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் தான் நம்ம கிட்ட இருக்கு. 15 சென்டிமீட்டர் கோடு போட்டு 15 கிலோமீட்டர் மார்க் பண்ணுவீங்களா மாட்டீங்களா ஸ்கூல் டேஸ்ல? 7 மீட்டர் அப்படின்னா 7 சென்டிமீட்டர் வந்து நீங்க மீட்டரா அசியூம் பண்ணிக்குவீங்களா மாட்டீங்களா ஸ்கேல் வேல்யூ? பண்ணதே இல்லையா, யோசிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் மிஷின் லேர்னிங்ஸ்க்கு வந்து என்ன பண்றோம், நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் வேல்யூக்காக நம்ம என்ன பண்றோம், -1 to 1. ஸோ இது வந்து நீங்க இதெல்லாம் டிவைட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஸ்கேல் வேல்யூ அது ஃபைண்ட் பண்ணிடும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நார்மலைஸ் டேட்டால? இது நீங்க ஜஸ்ட் பாத்துக்கோங்க எப்படி கால்குலேஷன் ஆகுது அப்படின்னு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, அண்ட் இது மட்டும் பாருங்க, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ அரேனா உங்களுக்கு என்ன ஆகுது, இதுக்குள்ள இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். இதோட டேட்டா டைப் பார்க்கணும்னா டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். நம்பைல என்டி அரே, அதாவது n டைமென்ஷன் அரே, என்ன டைமென்ஷனாலும் இருக்கலாம். 1 டைமென்ஷனா இருக்கலாம், 2 டைமென்ஷனா இருக்கலாம், எந்த டைமென்ஷனல் அரே வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, தென் அடுத்தது டிஃபைன் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுவும் அரே தான். ஸோ இதுல வந்து சொல்லுங்க பார்க்கலாம், அரே ஆஃப் 1 வந்து யாரு, அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் யாரு guys? இதுல அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் யாரு, லிஸ்ட் ஆஃப் 6 7 8 9 10. அதுல 0th இண்டெக்ஸ் யாரு, 6. புரிஞ்சுதா, இது புரிஞ்சுதா, இருக்கா கன்ஃபியூஷனா இருக்கா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் யாரு, ஆக்சுவலா இவங்க வந்து யாரு, 0th இண்டெக்ஸ். இவங்க வந்து யாரு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 0th ஒன் யாரு, 6. அதான் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து இண்டெக்ஸிங் உங்களுக்கே தெரியும். 0th இண்டெக்ஸ்ல யார் இருக்கா, 1. -1 இண்டெக்ஸ்ல யார் இருக்கா, 4.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்க, எழுதிக்குவீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்லைசிங் சொல்லுங்கள். 1:5னா என்னென்ன இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகும், என்னென்ன இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ், ஃபிஃப்த் இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகுமா? ஆகாது. அப்ப என்னென்ன நம்பர்ல பிரிண்ட் ஆகும்? 2 3 4 5. 1 2 3 4. அப்படியா? 1 2 3 4 5 1ன்றது 0th இண்டெக்ஸ்ல இருக்குமா? 0 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல யாரு இருக்கா? 4 வரைக்கும் 5 வரைக்குமே அப்ப வரும். 2 3 4 5 தானே பிரிண்ட் ஆகும். 1 2 3 4ன்றீங்க, புரிஞ்சுதா? தென் அடுத்தது இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கமாக்கு முன்னாடி இருந்தா என்னது ரோ, கமாக்கு இந்த பக்கம் இருந்தா என்னது காலம். இப்ப ஃபர்ஸ்ட் ரோ தானே கூப்பிடுறாங்க. கமாக்கு முன்னாடி யாரு இருக்கா? இவங்க வந்து யாரு? இவங்க வந்து யாரு? ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ யாரு? இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரோ. 0th ரோ ஃபர்ஸ்ட் ரோ தான் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோல எந்தெந்த காலம் வேணுமாமா? ஃபர்ஸ்ட் காலம் வந்து 1 2 3 4 என்னென்ன காலம் வேணுமாமா? 1 2 3 4. அப்ப யார்ல பிரிண்ட் ஆவா? 0 விட்டுட்டு 7. இப்போ எந்தெந்த ரோ வேணுமாமா? 0th ரோவும் ஃபர்ஸ்ட் ரோவும் வேணுமாமா? அப்போ 0th ரோலயும் ஃபர்ஸ்ட் ரோலயும் யாரு வேணுமாமா? செகண்ட் காலம். யாரு செகண்ட் காலம்? 3யும் 8ம். புரியுதா? அப்போ இவங்க எந்தெந்த ரோ கேக்குறாங்க? 0th ரோலயும் ஃபர்ஸ்ட் ரோவும் வேணுமாமா? இவங்களுக்கு யார் வேணுமா? 0th ரோவும் ஃபர்ஸ்ட் ரோவும் யார் வேணுமாமா? என்னென்ன காலம் வேணுமாமா? ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் வருமா? இது புரிஞ்சுதா? இதுல இருக்க டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இதுல தெளிவா பாத்தீங்கன்னா புரியும். இதுல இருக்க டவுட்ஸ் இருக்கா? நான் கமெண்ட் லைன்லயும் மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுல இருக்க டவுட்ஸ் இருக்கா? தென் ஃபார் லூப் உங்களுக்கு தெரிஞ்சுதான். ஸோ இது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து நீங்கள் லிஸ்ட்டில் ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க, இங்கே அறையில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ சேம் அதே கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, பிரிண்ட் ஆயிருக்கு ஃபார் லூப். அண்ட் இந்த டபுள் ஃபார் லூப் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை பாருங்க. ஸோ இந்த ஃபார் லூப் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து என்னது 0th இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் ஆகும். அடுத்தது யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் ஆயிருக்கு இந்த ஃபார் லூப்ல. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபார் லூப்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் அரே. நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் யார் பிரிண்ட் ஆவா? இந்த 1 2 3 4 வந்து என்ன ஆவாங்க, உங்களுக்கு பிரிண்ட் ஆவாங்க. ஓகேவா? அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலாக யார் யாரெல்லாம் வருவா? 1 வருவாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யார் வருவா? 1 வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் வருவா? 1 வருவாங்க. ஓகேவா? அந்த எக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்கா கைஸ்? இப்போ இந்த எக்ஸ்ல வந்து 1 by 1 யார் பிரிண்ட் ஆவா? ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? இதுல வந்து ஒரு இண்டெக்ஸ் தான் வரும் கைஸ். அரேன்றது வந்து இந்த டோட்டலா இருக்கு இல்லையா, இது வந்து எதுல இருக்கு? இது வந்து என்னவா எடுத்திருக்கீங்க? அரே அப்படின்னு எடுத்திருக்கீங்க. ஸோ அரேவை என்னன்னு எடுத்திருக்கீங்க? அரேவை என்னன்னு எடுத்திருக்கீங்க? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவா? 0th இண்டெக்ஸ் வருவாங்க. அடுத்தது யார் வருவா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வருவாங்க. இப்போ 0th இண்டெக்ஸ் யாரு? எங்க இருக்காங்க? எக்ஸுக்குள்ள இருக்காங்க. இப்போ இந்த எக்ஸுக்குள்ள யார் இருக்கா? 0th இண்டெக்ஸ். இப்போ ஒய்னா இங்க ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்கா? இங்க ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்கா? இது பிரிண்ட் ஆகும். இது வந்து பிரிண்ட் ஆகும். 1 பிரிண்ட் ஆகும். அகைன் கோ டு ஃபார் லூப். அடுத்தது எக்ஸ்ல யார் இருக்கா? 2 பிரிண்ட் ஆகும். அகைன் எக்ஸ்ல யார் இருக்கா? 3 பிரிண்ட் ஆகும். இப்போ இது என்டையரா முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல யார் இருக்கா? இங்க 4 5 6 அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒன்னொன்னா பிரிண்ட் ஆகும். இதுல இருக்க டவுட்ஸ் இருக்கா கைஸ்? டவுட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க பார்க்கலாம். டபுள் ஃபார் லூப்ல இதுல இருக்க டவுட் இருக்கா கைஸ்? புரிஞ்சா இல்லையா? அதையாவது சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ஒரு இண்டெக்ஸா தான் ரன் ஆகும் ஃபார் லூப்ல. ஆமா, ஒரு இண்டெக்ஸா தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நார்மலா வந்து நீங்க இந்த இது யூஸ் பண்ணவே இல்லை. இந்த இது யூஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு இது வந்து எப்படி பிரிண்ட் ஆச்சு? 0th இண்டெக்ஸ்ல யார் இருக்கா? 1 2 3 இருக்காங்க. இவங்க இருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் 1 2 3. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல யார் இருக்கா? லிஸ்ட் ஆஃப் 4 5 6 வந்து பிரிண்ட் ஆயிருக்காங்க. இவங்க வந்து எதுக்குள்ள இருக்காங்க?
ஆக்சுவலி இவங்க வந்து அரேக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அந்த அரேக்குள்ளே தான் இவங்க இருக்காங்க, அந்த எக்ஸுக்குள்ளே இவங்க தான் இருக்காங்க. அப்போ அந்த எக்ஸுக்குள்ளே யார் இருக்கா? திரும்ப 1 2 3 இருக்காங்க. அடுத்தது வந்து யார் இருக்கா? 4 5 6. ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 தான் இருப்பாங்க. 1 2 3ல ஒருத்தராக விசிட் பண்ணிட்டு வருவாங்க. 1 விசிட் பண்ணுவாங்க, அகைன் கோ டு ஃபார் லூப் 2 விசிட் பண்ணுவாங்க, அகைன் கோ டு ஃபார் லூப் 3 விசிட் பண்ணுவாங்க. எல்லாரும் விசிட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது யார் இருக்கா இவங்க இந்த பேட்சில்? 4 5 6. ஸோ அரேக்கு பதிலாக 4 5 6 வந்து வருவாங்க. ஓகேவா? எக்ஸா எடுத்திருப்பீங்க. இப்போ 4 5 6லேயே ஒருத்தரை விசிட் பண்ணிட்டு வருவாங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதில் எப்போ டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே, அடுத்தது போகலாம். தென் கன்கேட்டினேஷன். இப்போ ப்ரீவியஸாக கன்கேட்டினேஷன் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்க. ஆனால் நம்பையில் நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஏன்? ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஆட் பண்ணிடும். ஸோ அதனால கன்கேட்டினேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுது? ரெண்டையும் ஜாயின் பண்ணிடும். புரியுதா? சர்ச்சிங் இண்டெக்ஸ் இது ரொம்ப ஈஸி. எங்கே அரே ஈக்குவல் டு 4, எங்கெல்லாம் 4ன்னு வருதோ அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் எல்லாமே என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். இந்த 4ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் என்னது கைஸ்? 3. இந்த 4ஓடது 5. இன்னொரு 6. ஸோ அது வந்து என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? பிரிண்ட் ஆயிருக்கா? தென் இதில் ஈவன் நம்பர், எங்கெல்லாம் டிவைடட் பை ஈவன் நம்பர், ஆக்சுவலாக ஈவன் நம்பர் எதெல்லாம் வருதோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்? அதோட இண்டெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுது? பிரிண்ட் ஆகுது. இன்கேஸ் அது ஆட் நம்பராக இருந்தால் அதோட இண்டெக்ஸ் நம்பர்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். ஸோ 1ஓட இண்டெக்ஸ் என்னது? 0. தென் இதோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுது? இண்டெக்ஸ் பொசிஷன் பிரிண்ட் ஆகும். இதிலே ஷார்ட்ன்னு இருக்கு. ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? அசெண்டிங் ஆர்டரில் வரும். உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்லைசிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸ்லைசிங் -1ன்னா என்ன அர்த்தம்? எப்படி பிரிண்ட் பண்ணிச்சோ அது அப்படியே வந்து உங்களுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணும்? ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ கைஸ், இன்னைக்கு எடுத்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஜஸ்ட் ஒரே நிமிஷம், நான் இதை மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன்.